இன்றைக்கி என்ன கேக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அழகான பேபி ஷவர் தீமில் இருக்கிற கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி எக்லெஸ் கேக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர். அண்ட் தென் நம்ம இன்றைக்கி ஃபில்லிங்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, விப்பிங் க்ரீமில் தான் எல்லா ஃபில்லிங்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நான் ப்ளூ கலரில் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேக் லேயர்ஸுமே கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்பவும் போல் நல்லா அழகாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகான கேக் ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம பேஸில் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அண்ட் தென் ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை நம்ம செட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த கேக் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கேக் லேயர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ரம்பிள் ஆகாமல் இருக்கும் நம்ம கேக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பிங்க் கலரில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூ பிங்க் அப்படின்ட்டு வர மாதிரி தான் நம்ம கேக் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேக் லேயர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேக் அவுட்டரில் மட்டும் இல்லாமல் கட் பண்ணும்போதும் நம்ம கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேக்கோட லேயர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 லேயர்ஸாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் டால் கேக் மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம தீம் கேக்லாம் பண்ணும்போது டால் கேக் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கை க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாம் அந்த கேக் போர்டில் இருக்கிறத ஃபுல்லாக டிஷ்யூஸ் வச்சு அழகாக வைப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கேக் போர்டும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக எலிகண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம க்ரம் கோட் பண்ண நம்ம கேக்கில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் ப்ளூ அண்ட் பிங்க் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் அண்ட் ஹாஃப் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீம் மெர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம அழகாக இதை நம்ம ஸ்பேட்சுலா வச்சுட்டு அழகாக ஷேப் பண்ணி விட்டாலே போதும் நம்ம கேக்கை. ஸோ ப்ளூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் லேயர் தான் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ பிங்க் லேயரும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு கேக்கை அழகாக ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம கேக்கை ஷேப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்து சொன்னதுனால அவர் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அகெயின் பண்ணி முடிச்சுட்டு அதை திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு அழகாக செட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேக் பேஸ் ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம குட்டி குட்டி ஃபாண்டன் ஒர்க்ஸ் 1 டே பிஃபோராகவே செஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஃபாண்டன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு 1 டே பிஃபோராக செஞ்சுட்டு நல்லா அழகாக கிளிங் ரேப் போட்டு நம்ம அதெல்லாம் ரேப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளோட ஃபாண்டன்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஸோ ரொம்ப சாகியாக இல்லாமல் நம்மளுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் ஃபாண்டன்ட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அது மேலே. அடுத்து நம்ம ஃபாண்டன்ஸ்லாம் எடுத்து நம்ம கேக் லேயர் மேலே வச்சுட்டு அண்ட் தென் மில்க் சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்யூட்டான பால்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து நீட்டாக அது மேலே ப்ளேஸ் பண்ணி குட்டி குட்டி ஸ்டார்ஸும் வச்சு நம்மளோட ஃபாண்டன்ட் ஒர்க்கை அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் பார்க்குறதுக்கு நல்ல எலிகண்ட்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கேக் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கஸ்டமருக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த கேக் பார்த்துட்டு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.